नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. ஸ்ரீ அண்ணன் திருவடிகளே சரணம். சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விபுல வாதூல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிர ஜாமாதிரி யோகீந்திர பாதாசிரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஸ்ரயே. திருவாடிப்பூரத்துச் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என்று கோதா நாச்சியாருக்கு அடியனுடைய மங்களாசாசனத்தை தெரிவித்துக் கொண்டு அவளுடைய திருவடித் தாமரைகளை தண்டனிட்டு கொண்டு அவளுடைய பெருமைகளையும் அவள் அருளி செய்த பிரபந்தங்களையும் பற்றி பேசி அறிய வேண்டுமென்றால் எப்பேற்பட்ட ஞானியாலும் முடியாது. அப்படி இருக்க அடியேனால் என்ன பேச முடியும்? இருந்தபோதிலும் வாய்ப்படைத்த பையனே அவளை பற்றி பேசுவதுதானே. அவள் கருணையவே பற்றாசாக கொண்டு அடியேனுடைய சதாச்சாரியரின் திருவடித்தாமரைகளை தண்டனிட்டு கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி அவருடைய தேனே மலரும் திருவடிகளிலே அடியேனுடைய கிருதஜதையையும் தெரிவித்துக் கொண்டு யதாசக்தி யதாமதி யதா அவகாசம் போதயந்த பரஸ்பரமாக திருப்பாவையின் இன்றைய நாள் பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நம்முடைய க்ஷேமத்தை கருத்தில் கொண்டு பல அவதாரங்களை தன் இச்சையாலே எடுக்கிறான். இதை அவன் தானே பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் தானே திருவாய் மலர்ந்து அருளுகிறான். எப்போதெல்லாம் தர்மத்துக்கு கொச்சை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை அழிப்பதற்காக அவதாரம் செய்கிறேன் என்று. அவதாரம் என்றால் என்ன? ஒரு உயர்ந்தவன் தன்னை தாழ விட்டு கொண்டு தன்னிச்சையாலே அடியார்களை ரட்சிப்பதற்காக உலகில் வந்து பிறப்பது. எம்பெருமான் பல பல அவதாரங்களை எடுக்கிறான். பொதுவாக நாம் 10 அவதாரங்கள் என்று சொன்னாலும்
சம்பவாமி க்ஷணே க்ஷணே என்று நிமிடத்திற்கு நிமிடம், க்ஷணத்திற்கு க்ஷணம் அவன் அவதரிக்கிறான். அவ்வளவு ஆசிரித வாத்சல்யன். இந்த அவதாரங்களிலே ஆண்டாளுக்கு மிகவும் பிரியமான அவதாரம் எது தெரியுமா? அதுதான் வராக அவதாரம். இதை அவள் நாச்சியார் திருமொழியிலே தானே திருவாய் மலர்ந்து அருளுகிறாள். பாசுதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிலாப்பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இந்த திருவரங்கச் செல்வனார் அன்று வராக நாயனாராக அவதரித்த போது சொன்ன வார்த்தைகளை, அதாவது பேசியிருப்பனகளை பேர்க்கவும் பேராமல் நெஞ்சில் எழுதி கொண்டாள். வராக நாயனார் பூமி பிராட்டியை பிரளயார்ணவ ஜலத்திலிருந்து இடந்து எடுத்து ரட்சித்த போது அவள், உன்னையே துணையாக கொண்ட அடியேனுக்கே இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர இவ்வளவு காலம் ஆயிற்றே, சம்சார சாகரமாகிய பெருங்கடலிலே உழன்று தவிக்கும் இந்த சேதனர்கள் அவர்கள் ஓய்வு பெற ஒரு உபாயத்தை சொல்லக்கூடாதா என்று எம்பெருமானிடத்திலே கிளேசித்து நிற்க, அதற்கு எம்பெருமானும் பெருங்கருணையோடு நம்பாடுவான் சரித்திரத்தை சொல்லி, யாவனொருவன் தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது, தூயோமாய் வந்து தூய்மையோடு வந்து, தூமலர் தூய்மையான மலர்களை கொண்டு தூய்மையாக தூவி தூய்மையாக தொழுது தூய மனத்தினால் சிந்தித்து வாயினால் கானரூபமாக பக்தி பண்ணுகிறானோ, வாயினால் பாடி கானரூபமாக பக்தி பண்ணுகிறானோ, அவன் நம்பாடுவானைப் போலே ஏத்தச் சாமகாயன் நாஸ்தே என்னுமா போலே சூழ்ந்து இருந்து ஏத்துவர் வெள்ளாண்டே என்னும்படியாக பல்லாண்டு பாடும் ஆத்ம குணத்தை பெற்று உய்வான் என்று சொல்ற. இந்த இடத்துல பாருங்க, எவ்வளவு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய்மைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நாயனார் கொடுக்கிறார். அதாவது சரீர சுத்தி, ஆத்ம சுத்தி, இது ரெண்டுமே எம்பெருமானிடத்தை செல்லும் போது முக்கியம். சரி, இப்படி சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? பல்லாண்டு பாடும் ஆத்ம குணத்தை பெற்று உய்வான் காணும்னு சொன்னார். அதை பூமி பிராட்டி நன்கு சுவர் வழி எழுதி கொண்டார். பல்லாண்டு பாடும் ஆத்ம குணம் பெறுவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? மங்களாசாசனம் செய்பவர்களாக ஆவர் அர்த்தம். அதை மனசுல நன்னா பதிய வச்சுண்டா அதுக்கு ஏற்ற காலத்திற்காக காத்திருந்தாள். மேலும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை ஒத்து நோக்கினா. எம்பெருமான் இந்த சேத்தனர்களுக்கெல்லாம் கர்ண கலைபரங்களை எல்லாம் கொடுத்தான். அஜ்ஞானமான இந்த இருளை போக்குவதற்காக சாஸ்திரங்களையும் கொடுத்தான். அதிலும் பயன் இல்லை. கிணத்துல ஒரு குழந்தை விழுந்துடுத்துனா உடனே தாயானவள் என்ன பண்ணுவா? தான் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சிப்பாள் இல்லையா? அதே போல தானே அவதாரங்கள் எடுத்தான் இந்த சேத்தனர்களை ரட்சிப்பதற்காக. கீதாச்சாரியனாக இருந்து பல உபதேசங்களையும் செய்தான். கடைசியில என்னாச்சு? வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா என்று ரொம்ப வேதனைப்பட்டான். அதை கண்டு நம் பிராட்டி மிகவும் மனம் கலங்கினாள். கலங்கி எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படி செய்ய வேண்டும். அதாவது சேதனர்களுக்கு சொரூப சிக்ஷை பண்ணி அனைத்து ஆத்மாக்களையும் அவன் பிரியப்பட்ட நித்தியர்களுக்கு சமமான போகபாகியாக ஆக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு இதை தானே அவதரித்தால் தான் தலை கட்ட முடியும். ஆகையால் தான் அவதரிக்க வேண்டும் என்று சங்கல்பித்தாள். இன்னோ திருவாடிப்புறம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து. அவளுடைய அவதார மேன்மையை அறிய வேண்டுமென்றால் மங்களாசாசனத்தின் மேன்மையை முதலில் உணர வேண்டும். அதை அறியாதபடி திருப்பாவையே அறிய முடியாது. பின் ஆண்டாளை எப்படி அறிய முடியும்? மங்களாசாசனம் என்றால் எம்பெருமானுக்கு மங்களத்தை ஆசாசிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி வயிறு பிடிப்பது.
எப்படி சக்கரவர்த்தி திருமகன் படுத்துன்னு இருக்கார், அவரை ரட்சிக்கிறதுக்காக ராத்திரி முழுக்க தூங்காம இளைய பெருமாள் வலம் வந்துட்டு இருக்கார். இதை பார்த்தா குகப்பெருமான், இளைய பெருமாள்னால சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு குகப்பெருமான் இளைய பெருமாளை அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கார். இந்த குகப்பெருமான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த குகப்பெருமானோட பரிகரங்கள்லாம் குகப்பெருமான் மேல சந்தேகித்து சக்கரவர்த்தி திருமகனை ரட்சிப்பதற்காக அப்படி நடந்து நடந்து வந்தாள் ராத்திரி முழுக்க தூங்காம. இதெல்லவோ மங்களாசாசனம். சாமானியமா நம்ம நடைமுறையில பார்த்தாலே ஒரு குழந்தை ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. நெத்தியில திருமண் காப்பு சாத்தின்னு இருக்கு, நல்ல புது வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்கு, இங்கும் அங்கும் அப்படியே பலம் வந்துட்டே இருக்கு, நம்ம கண்ணை பறிக்கிறது. ரொம்ப பெருசா ஒன்றும் அது எதுவும் பேசி ஈசி ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த பக்கம் அழகா அப்படி வலம் வந்துட்டே இருக்கு. நம்மளோட அத்தனை பேர் திருஷ்டியும் அந்த குழந்தை மேலதான் படுறது. திருஷ்டின்னா ஒன்றும் இல்லை, பார்வை. உடனே அதை பார்த்துட்டு இருக்க நமக்கே பதறது. உடனே அந்த குழந்தைக்கு சொந்தக்கார யாரோ வாட்ட சொல்லி அந்த குழந்தைக்கு போய் சுத்தி போட சொன்னோம் அப்படின்னு சொல்லி திருஷ்டியை கழிக்க சொல்றோம். சாதா குழந்தைக்கு எப்படின்னா, சர்வேஸ்வரன் நமக்காக நம்ம காப்பதையே தொழிலா கொண்டிருக்கான். அவன் அர்ச்சாரூபியா எழுந்தருளி பல பல சாத்துப்பிடிகளை செய்து கொண்டு, அதாவது அலங்காரங்களை செய்து கொண்டு, தன்னுடைய ரூபலாவண்ய சௌந்தர்யாதிகளை கொண்டு நம்மை ஆட்கொள்கிறானே, இவனுக்கு எவ்வளவு திருஷ்டி ஏற்படும். அதனால் தானே எம்பெருமாள் திருவீதி உலா போயிட்டு வந்தார்னா திருவந்தி காப்பிடுகிறார்கள். ஆண்டாள் பார்த்தாள், இங்கெல்லவா மங்களாசாசனமானது தேவை என்று நிச்சயித்துண்டு மங்களாசாசனத்துக்கு உகந்த இடம் அர்ச்சை அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு வச்சுட்டார். அர்ச்சைய மங்களாசாசனத்துக்கு உகந்த இடம்னு தீர்மானிச்சுட்டார். சரி, இந்த மங்களாசாசனத்தை யாராவது அனுஷ்டான பூர்வமாக அனுஷ்டித்திருக்கிறார்களா என்று பார்க்கையில் நம் குரு பரம்பரையை சிறிது தியானம் செய்ய வேண்டும். பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் விஸ்வக்ஷேனர் சகிதமாக ஆழ்வார்களுக்கு மயர் வர மதிநலம் அருளினான். மயர் வர மதினம் என்றால் அஞ்ஞானத்தை போக்கி பக்தி ரூபாபன்ன ஞானத்தை அருளினான். ஆகையால் ஆழ்வார்கள் அனைவருமே மங்களாசாசனபரர்கள் தான். நம் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்னா அது நம்மாழ்வார் தான் குறிக்கும். நம்மாழ்வார்னா மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் அவருக்குள்ள அடக்கும். இதைத்தான் வேதாந்தாச்சார் ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது நம்மாழ்வாரே அபிநவ தசாவதாரம்னு சொல்றார். இதனை நாம் நம்மாழ்வாரின் அவயவ சோபை ஸ்லோகங்கள் மூலமா கூட அறியலாம். இந்த மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அது அப்படியே அருள்றார். அவர் ஆளவந்தாளுக்கு அருள அது தொடர்ந்து மாமுனிகள் பரியந்தம் செல்கிறது. அப்போ இவர்கள் அனைவருமே ஓரான் வழி மங்களாசாசன பரம்பரையை சேர்ந்தவர்கள். அதனாலன்றோ ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திர நிஷ்டா தத்துவம் என்று அழைக்கப்படும் சுவாமி மணவாள மாமுனிகளையே தன் ஆச்சாரியனாக கொண்டு திருவரங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவருக்கு அழகியதொரு தனியன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் தீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று சமர்ப்பித்து அதை இன்றளவும் நாம் அனுசந்தானத்தில் கொண்டிருக்கிறோம். ஆகையால் அந்த சுவாமி அருளிய ஸ்ரீசுக்தியை கொண்டே மங்களாசாசனத்தின் மேன்மையை அறியலாம். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பற்ற பிரான் பெற்றான் பெரிய ஆழ்வார் என்னும் பெயர். இதையே சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரும் மங்களாசாசனத்துக்கு ஒரு தனி பிரகரணமே ஒதுக்கியுள்ளார் ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்துல. அதாவது அதுல மங்களாசாசன பிரகரணத்துல பெரியாழ்வாரை பற்றி சொல்லும்போது மற்ற ஆழ்வார்களைப் போல் அல்லர் பெரியாழ்வார், அவர்களுக்கு அது காதாச்சித்கம், இவருக்கு அது நித்தியம். இவருக்கு அது நித்தியம். அதாவது எல்லா ஆழ்வார்களுமே மங்களாசாசனபரர்கள் தான். ஆனா அவர்களுக்கு மங்களாசாசனம் எப்பொழுது தான் வரும்.
ஏன்னா விஸ்லேஷங்கள் வரும். எம்பெருமான பிரிஞ்ச துக்கத்தில் இருப்பா, அப்புறம் எம்பெருமான் அடைஞ்ச சந்தோஷத்தில் இருப்பா, அப்புறம் திடீர்னு அவருக்கு மங்களாசாசனம் பண்ணுவா, இப்படி இருக்கும். ஆனால் பெரியாழ்வாருக்கு எப்பயுமே அவன் மங்களத்தை பற்றி ஆசாசிச்சுட்டு இருப்பார். அவனுக்கு என்ன வந்துருமோ அஞ்சுட்டே இருப்பார். எப்படி பார்ப்போம். அவர் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. உடனே பெருமாள் கேட்கிறார், அழ்வீர், என்னாச்சு, எதுக்கு பயப்படுறீர்? என்னோட தோலை பார்த்தீரா? மல்லாண்ட தின்தோள், ஏன் பயப்படுறீர்? மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அப்பப்பா அந்த தோலை மறைச்சுக்கோப்பா, அந்த தோளுக்கு ஏதாவது ஆயிட போகிறது. சேவடி செவ்வி திருக்காப்பு. சரி, தோலை கண்டு தான் பயப்படுறீர். என் திருமார்பில் யார் இருக்கா பார்த்தீரா? பிராட்டி இருக்கா. மங்களத்தையே கொடுக்கக்கூடியவோ, அவர் இருக்கிற வரைக்கும் அமங்கலமே வராது. நீர் ஏன் பயப்படுறீர்? ஒடிவாய் நின் மலமார்பில் வாழ்கின்றவங்கையும் பல்லாண்டு. வேண்டாம்ப்பா, சொல்லாதே, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. சங்க பார்த்தீரா? சக்கரத்தை பார்த்தீரா? என்கிட்ட சக்கரம் இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் பயப்படுறா? இந்த சங்க துவனியை பார்த்து எத்தனை பேர் அலறுவா தெரியுமா? இவா இருக்கிறச்சே உமக்கு என்ன பயம்? சுடராழியும் பல்லாண்டு, அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு எதை பற்றி நினைச்சாலும், எம்பெருமானை பற்றி எதை நினைச்சாலும் அவருக்கு ஏதாவது வந்துட போறதேன்னு பல்லாண்டு பாடக்கூடியவர். இதை அவர் அனுஷ்டானத்திலே கொண்டார். அதனால இப்படிப்பட்ட ஒரு விலட்சண அதிகாரி அவரால் மட்டும்தான் நமக்கு எம்பெருமான் உகக்கும் மங்களாசாசனத்தை ஊட்டி உணர்த்த முடியும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தீர்மானம் பண்ணி இவர் தான் நமக்கு சரியான व्यक्ति, இவரையே நம் தமப்பனாராக கொள்ள வேண்டும், கொண்டு இவரையே ஆச்சாரியனாகவும் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவர் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தாள். முதல்ல என்ன பண்ணினா, மங்களாசாசனத்துக்கு உகந்த இடம் அர்ச்சைன்னு தேர்ந்தெடுத்தா. சரி, யாரிடத்துல போய் அவதாரம் பண்றது அப்படின்னா, பெரியாழ்வார் மங்களாசாசனத்துல யார் சிறந்தவரோ, யார் நமக்கு அதை ஊட்டி வளர்க்க முடியுமோ அவரை தீர்மானம் பண்ணி பெரியாழ்வார் தேர்ந்தெடுத்தா. அவர் எங்க அவதரிச்சிருக்காருன்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அங்க இருக்கிற எம்பெருமான் யாருன்னா சாட்சாத் ரங்கநாதன், வடபத்திர சாயி. சரி, அங்கே திருவவதாரம் பண்ணிடலான்னு திருவவித்தாள். அவரையே ஆச்சாரியனாக கொண்டாள். பெரியாழ்வார தமப்பனாரா இருந்தாலும் அவரே ஆச்சாரியனாக கொண்டு அவர் காட்டி கொடுக்க அங்க எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடைய ஆணையே கண்ணனா பாவிச்சுண்டா, தோழிமார்களையே கோபிகைகளா பாவிச்சுண்டா, அந்த திருமுக்குளத்தையே யமுனையா பாவிச்சுண்டா, ஸ்ரீவில்லிபுத்தூரிய ஆய்ப்பாடியா கேட்டா. தன்னோட எடை உடை முடி பேச்சு அத்தனையும் ஆய்ச்சி போலேயே பாவனை எடுத்துண்டு அனுக்காரம் பண்ணிண்டு நம் அனைவரையும் கிரமேண சொரூப சிக்ஷை பண்ணி எம்பெருமானத்தில் கொண்டு சேர்க்க அனுஷ்டான பர்யந்தமாக திருப்பாவை எனும் உயர்ந்ததொரு கிரந்தம், வேதத்திற்கு வித்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் அப்பேற்பட்ட கிரந்தத்தை பரம கிருப்பையோட அனுகிரகித்தாள். இந்த திருப்பாவையில் இல்லாத சாஸ்திரங்கள் வேறு எந்த கிரந்தத்திலையும் பார்க்க முடியாது. இதுல அவளோட நோக்கு என்ன? ஸ்வரூப சிக்ஷை. ஆகையாலே நமக்கு அர்த்த பஞ்சக ஞானத்தை உணர்த்தி ஊட்டி, அதாவது முதல் 5 பாசுரங்களினாலே எம்பெருமானுடைய 5 நிலைகள் பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு இருக்கக்கூடிய 5 நிலைகளை சொல்லி பரமாத்ம சுரூபத்தை எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறம் 6லேருந்து 15 பாசுரங்கள் மூலமாக ஜீவாத்ம சுரூபத்தை எடுத்து சொல்லி கிரமேண இந்த ஜீவாத்மாக்களை நெறிப்படுத்தி 16 முதல் 22 பாசுரங்கள் மூலமாக எம்பெருமானை பெறுவதற்கான உபாயம், அந்த உபாயத்தை சொல்லி 23லேருந்து 27 பாசுரங்கள் வரைக்கும் இந்த மங்களாசாசனத்துடைய பலன் என்னது, அவன் முகப்புக்காக செய்யக்கூடிய கைங்கரியம், அதுதான் புருஷார்த்தம் என்பதை எடுத்து சொல்லி 28, 29, 30 பாசுரங்களினாலே அதை அடைய ஒண்ணாம தடுக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்தை பற்றி சொல்லி மிக்கையரை நிலையும் மையாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்பதை உணர்த்தி அனுஷ்டான பர்யந்தமாக நம்மளை மங்களாசாசன பரகர்களாக ஆக்கி இந்த திருப்பாவை தலை கட்டுகிறாள் ஆண்டாள். இந்த அடைவிலே
இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் 21வது பாசுரம், ஏற்றகலங்கள் பாசுரம். இந்த 16லேருந்து 22 பாசுரங்கள் வரைக்கும் எம்பெருமான் அடையக்கூடிய உபாயத்தை சொல்லிட்டே வரா. கிரமேண முதல்ல எம்பெருமானை எப்படி அடையணும்னு சொல்லி கொடுக்குறார். எப்படி சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் கிரமேண எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாரோ, அதுபோலவே முதல்ல கோயில் காப்பான், அப்புறம் வாயில் காப்பான், இவர்களை எழுப்புறார். அதுக்கப்புறம் நந்தகோபர், யசோதை, நபி மூத்த பிரான் இவாளை எழுப்புறார். அப்புறம் பிராட்டி எழுப்புறா, பிராட்டியோடு சேர்ந்து எம்பெருமான் எழுப்புறா. அதுக்கப்புறம் நப்பினை பிராட்டியோட புருஷகாரத்தை கொண்டு எம்பெருமானை எழுப்புறா. அது அந்த துயில் எழுப்பக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். சரி, இதில் எதுக்கு நப்பினை பிராட்டி வந்தா இப்போ அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்தில் முக்கியமாக 3 பிராட்டிமார்கள், திருமகள், மண்மகள், ஆய்மகள். இதில் திருமகள் என்ன சொல்வாளாம் எம்பெருமான்கிட்ட, யார் தான் பாபம் பண்ணலை? இவ 3 பேரும் புருஷகார புத்தர்கள் இல்லையா? முதல் புருஷகார பூத்தையான திருமகள் என்ன சொல்வாளாம், யார் தான் பாபம் செய்யலை? பாப்பா நம்பா சுபா நம்பா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாளாம். 2வது பிராட்டி மண்மகள். அவ என்ன சொல்லுவாளாம், பாபம்னு ஒன்று இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இவன் செஞ்சது பாபமே இல்லை அப்படின்னு வாதாடுவாளாம் நமக்காக. ஆய்மகளோ, பாப்பமா அப்படின்னு ஒன்று இருக்கானே அப்படின்னு சொல்லுவாளாம். நாமோ பாபத்திலேயே உழந்துட்டு இருக்கிறவா. அப்போ நமக்கு நப்பின பிராட்டியோட புருஷகாரம் பற்றினாதான் ஏதோ கொஞ்சமாவது உய்வு பெற முடியும். அதோடு மட்டும் இல்லை, நப்பினை பிராட்டிக்கு கண்ணனுக்கு நப்பினை பிராட்டி மேலே அலாதி பிரியம். அதனால்தான் மயர்வர மதிநல மருளை பெற்ற ஆழ்வார்கள் பெரும்பாலான இடத்துல நப்பினை பிராட்டியை பற்றியே விஸ்தாரமாக சொல்லியிருப்பா, பிரஸ்தாபிச்சிருப்பா. அதாவது நப்பினை பிராட்டியை புருஷகாரமாக பற்றி கொண்டு கண்ணனும் பெருமானை பள்ளி உணர்த்தும் பாசுரமா இது அமைஞ்சிருக்கு. அப்படின்னா மங்களாசாசனம் செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். அந்த காத்து கொண்டிருக்கிறவர் இடத்துல நீ வந்து அதை பெற்றுக்கொள்ள நீ போய் உணர்ந்து உறங்கின்னு இருக்கியே அப்படின்னு உறங்குவான் போல் யோகு செய்யும் கண்ணனும் பெருமானை உணர்த்தும் பாசரம். இவ அத்தியாபயந்தியாச்சே, அதனால் உணர்த்துற. சரி, இப்போ பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. முந்தைய பாசுரத்துல நப்பின்னைனங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னு சொன்னா, உடனே நப்பினை பிராட்டி பதறடிச்சுன்னு ஓடி வந்தா. இவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து இவர்களுக்கு நாம் உதவணும், அது இல்லாம இவர்கள் கூப்பிடும்படி வச்சுட்டோமே அப்படின்னு உடனே பதறி அடிச்சுன்னு வந்து கதவை திறந்துட்டு, நான் உங்களில் ஒருத்தி என்றோ, உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து தருகிறேன், செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு, நாங்களும் உன்னோடு உங்கள் ஆண்டாள் கோஷ்டியோடு நானும் ஆண்டாள் கோஷ்டியோடு சேர்ந்து வரேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து கண்ணனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை எழுப்புவதற்கான உபாயத்தையும் சொல்லி கொடுக்குறா. அவ கேட்குறா, இது வரைக்கும் கண்ணனை எப்படி எழுப்பினீங்க அப்படின்னு கேட்குறா. மலர்மார்பா, அந்த கோஷ்டியில் இருக்கவாலாம் சொல்கிறா, மலர்மார்பா உம்பர் ஓமானே கப்பம் தவிர்க்கும் கலியே வெப்பம் கொடுக்கும் விமலா, இப்படியெல்லாம் எழுப்பலாமா? இப்படி எழுப்பினா அவன் எழுந்துப்பானா? அவனுக்கு நந்தகோபனை முன்னிட்டு எழுப்புங்க, அப்போ உடனே எழுந்துடுவான் அப்படின்னு நப்பினை பிராட்டி சொல்கிறேன். ஏன்னா எம்பெருமானுக்கு தந்தைக்கு அடங்கி அவர் சொல்படி கேட்கும் பிள்ளை என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பெருமை, அலாதி பெருமை. ஆத்மானம் மனுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். தன்னுடைய பெருமையையும் மேன்மையும் சொல்லி அழைப்பதை காட்டிலும் தன் எளிமையை சொல்லி அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்றதுல தான் எம்பெருமானுக்கு ராமனுக்கு பெருமையாம். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் ராமரை என்ன சொல்கிறோம், சக்கரவர்த்தி திருமகன் என்றே சொல்கிறோம். சக்கரவர்த்திக்கு திருமகன் என்று தான் சொல்கிறோம்.
ஆகையால் தான் ஆண்டாள் கூட முதல் பாசுரத்துல பார்த்தீங்கன்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறா. வடதேசத்துலாம் பார்த்தா இன்னும் கூட கண்ணனெம்பெருமான நந்தபாலன், நந்தகிஷோரன்னே தான் கூப்பிடுறா. எம்பெருமானுக்கு அதோட மட்டும் இல்லாம பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் சமஸ்த லோகங்களுக்கும் அதிபதி விஸ்வபதி அப்படின்னு பிடிக்காதான். அதை காட்டிலும் சக்கரவர்த்தி திருமகன் நந்தகோபன் குமரன் அப்படின்னா தான் பிடிக்கும். சரி, உடனே ஆண்டாள் கோஷ்டியினர் இது வரைக்கும் நந்தகோபனை எப்படி கூப்பிட்டு இருந்தா? கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு அவனுடைய ரக்ஷணத்தன்மையை வச்சு கூப்பிட்டா. ஓடாத தோல்வலியன் என்று புஜபலத்தை வச்சு கூப்பிட்டா. அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா என்று அவனுடைய தார்மீகத்துவத்தை இட்டு எழுப்பினான். ஆனா இந்த பாசுரத்துல லட்சம் கோடி பசுக்களுக்கு அந்த பசுக்கள் உண்டான ஐஸ்வர்யம், அதாவது லட்சம் கோடி பசு கூட்டங்களை ஐஸ்வர்யமாக கொண்ட நந்தகோபன், ஐஸ்வர்யமாக கொண்ட ஆற்றப்படைத்தான் அவனுடைய மகனே என்று கூறுகிறார். இங்கு கோ சமிருத்தி சொல்லப்படுகிறது. ஆயர்பாடி கோகுலம் என்பதற்கு பெருமையே பசுக்கள் தானே. எம்பெருமானும் தன்னை நாராயணன் சர்வேஸ்வரன் என்று அழைப்பதை காட்டிலும் கோவிந்தா கோபாலா என்று பசுக்களை இட்டு அழைத்தலை என்றோ விரும்புகிறான். அதனால் தானே உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னு சொன்னான். ஆசைப்பட்டு வந்த பிறந்த இடம் இல்லவா? அதனால்தான் ஆண்டாளும் குறைவண்ணும் இல்லாத கோவிந்தா சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே என்று நாராயண நாமத்தை சிறுபேர்னு சொல்ற. ஆகையால் இந்த பசுக்களையும் அதையே ஐஸ்வர்யமாக கொண்ட நந்தகோபர், எம்பெருமானுக்கு பசு மேலையும் பிரியம், நந்தகோபர் இட்டு சொல்றதுலையும் பிரியம். அதனால பசுக்களையும் அதையே ஐஸ்வர்யமாக கொண்ட நந்தகோபரையும் இட்டு ஆற்றப்படைத்தான் மகனேன்னு ஆண்டாள் கூப்பிடுற. ஆற்றப்படைத்தான் அப்படின்னா என்ன? மிகுதியான செல்வத்தை வைத்திருப்பவன் பொருள். என்ன செல்வத்தை வைத்திருக்கிறான்? மிகுதியாக எண்ண முடியாத அளவுக்கு பசு கூட்டங்களை செல்வமாக வைத்திருக்கிறான். எப்படி எம்பெருமானின் குணங்களையும் நம் தோஷங்களையும் எண்ண முடியாதோ அப்படிப்பட்ட அளவு பசு கூட்டங்களாம். இந்த இடத்துல கழியாரும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி என்று திருநறையூரை பற்றி திருமங்கையாழ்வார் கூறும்போது, அந்த திருநறையூர் திருவீதிகள்ல பொன்னி ஆறானது பெருகி ஓடுமா. அப்படி ஓடும்போது அதுல அந்த சங்குகள், அந்த ஆத்துலயே அப்படியே ஆறு இப்படி ஓடுறச்ச சங்குகளும் வருமா. அந்த சங்குகள் அப்படியே வழியெங்கும் முத்துக்களை பிரசவிக்குமா. அந்த முத்துக்கள் எப்படின்னா வீதி தோறும் அப்படியே கொட்டி கிடக்குமா. அது போகிறதுக்கு வழி வேணுன்றதுக்காக அதை ஒதுக்கினா மலை போல குவிஞ்சு பக்கமா, 2 பக்கமும் மலை போல குவிஞ்சிருக்குமா. அந்த முத்துக்களை எண்ணி மாளாகும். அப்படிப்பட்ட எண்ணிலடங்காத பசு கூட்டங்களை கொண்ட நந்தகோபர். இங்கே மற்றொரு விஷயத்தையும் பூர்வர்கள் உதாகரிக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக பெரிய திருநாள் உற்சவத்துக்கு திருவரங்கத்துக்கு வரும் சங்கங்கள் போலே என்கிறார்கள். அன்றே அவ்வளவு கூட்டமா பெரிய கோயில்ல. பசுக்கள் ஆற்றப்படைத்தான். சரி, பசுக்களை ஆற்றப்படைத்தான், அதுல என்ன இருக்கு? பசு கூட்டங்களை நிறைய பெற்றான். எப்படிப்பட்ட பசுக்கள்? பெரும் பசுக்கள். ஒவ்வொரு பசுவும் அளவுல பார்த்தா சத்ருஞ்சயன் மாதிரி, அளவுன்னு சொல்றத கூட வடிவுன்னு சொல்லலாம். வடிவுல பார்த்தா சத்ருஞ்சயன் மாதிரி. சத்ருஞ்சயன் யாரு அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகனுடைய பெரிய யானை. அந்த யுகத்துல சக்கரவர்த்தி திருமகனே 10 அடிக்கு மேல இருப்பான்னு சொல்றா. அப்ப அந்த யானை எவ்வளவு பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா பெருசா பருத்து இருக்குமா பசுக்கள்லாம். ஏன் இப்படி பசுக்கள் பருத்து இருக்குன்னா, அவைகள் கிருஷ்ண ஸ்பர்சத்தாலே வளர்ந்த பசுக்கள். கிருஷ்ணன் தடவி கொடுத்து கிருஷ்ணனோட அன்புனாலையும் பாசத்தினாலே வளர்ந்த பசுக்கலாம். உருவம் பெரிதா இருந்தாலும்
பெண்டிரும் பேதையரும் ஆளலாம்படி பவ்யமாய் கண்ணனைப் போலே இருக்கும் பசுக்கள். சரி, பெரிதா இருந்தா போருமா? பெருசு பெருசா பசு கூட்டங்களை வச்சு என்ன பண்றது? அவைகள் அளவில் மட்டும் பெரியவை அல்ல, மனதிலும் பெரியவை. வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படியா? என்ன வள்ளல் தன்மை அவைகளுக்கு அப்படின்னா, மாற்றாதே பால் சொரியும். இடைவிடாமல், மாற்றாதே இடைவிடாமல் பாலை சொரியும். சொரிந்து கொண்டே இருக்கும். சொரியும் நிறுத்த முடியாது, சொரிந்து கொண்டே இருக்கும். பசுவின் மடிக்கு கீழே போய் கையை தான் வைக்கணும். கையை வச்சா போறோம், சுரந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு சுரக்கும்னா, களத்தை கொண்டு போய் வைக்கணும், வச்ச மாத்திரத்தில் களம் ரொம்பிடும். களம் ரொம்பி வழியும், எதிர் பொங்கி மீதளிக்கும். ஏற்ற களங்களை வச்சா எதிர் பொங்கி மீதளிக்கிற அளவுக்கு களத்தை மாத்திட்டே இருந்தா கை வலிச்சு, களத்தை மாத்தி மழை கை வலிச்சு கை வலி எடுத்துரும். அந்த அளவுக்கு குட்டிகிட்டே இருக்கும். அதாவது ஒரு மடிக்கு கீழே களத்தை வச்சிங்கன்னா ஒரு க்ஷணத்தில் அந்த களம் ரொம்பிடும். உடனே மாற்றணும், களத்தை மாற்றிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். சரி, பாத்திரம் சின்னதோ பெருசோ அளவெல்லாம் கணக்கு கிடையாது. எந்த பாத்திரத்தை வச்சாலும் ரொம்பிடும். ஏன்? எம்பெருமானோட அத்தனை குணங்களையும் நிரப்பி ஒரு அது முடியாத காரியம். எம்பெருமானோட குணங்களை எல்லாத்தையும் நிரப்பி ஒரு பாத்திரத்தை வச்சா அது என்ன அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தை கொண்டு போய் வச்சா கூட ஒரு க்ஷணத்துல அந்த பாத்திரம் நிறைஞ்சிருமா. அந்த அளவுக்கு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். சரி, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஏற்ற கலங்கள், இந்த பாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலங்கள் இருக்கும் வரைக்கும் அதை பிடிச்சிக்கலாம். கலங்கள்னா ஒன்றும் இல்லை, பாத்திரங்கள். ஏற்றனா இந்த இடைவிடாமல் வள்ளல் பெரும்பசுக்கள் சுரந்துட்டே இருக்கு இல்லையா பாலை, அதை ஏற்க உகந்த பாத்திரமா இருக்கணும்ல இல்லையா? உகந்த பாத்திரம். ஏற்ற கலங்களா இருந்ததுன்னா இடைவிடாமல் பிடிச்சுக்கலாம். ஏலாத கலங்கள் வச்சா அது பாலின் குற்றம் அல்ல, அது பாத்திரத்தின் குற்றம். எப்படின்னு பார்ப்போம். ஒரு பெரிய பாத்திரத்தை களத்தை கொண்டு வந்து வைக்கிறா, பால் வருது, பிடிச்சுக்கிறா. இந்த களம் ஓட்டையா இருக்குன்னு வச்சுக்கோ. ஓட்டை பாத்திரத்தை கொண்டு போய் வச்சா பாலை பிடிக்க முடியாது. சரி, இந்த களமானது சுத்தமா இல்லை, அசுத்தமான களமா இருக்கு, பாத்திரமா இருக்கு, சுத்தம் செய்யாத பாத்திரமா இருக்கு. கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? அதில் பிடிச்சிக்கிற பால் முழுக்க திரிஞ்சு போயிடும். சரி, இந்த களத்தை இங்கே வைக்கவே இல்லை, வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கேன். பெரிய களம் இருக்கு, பாலை பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கு, ஆனால் எங்கேயோ கொண்டு போய் வச்சா, மடி கீழே வைக்காம, களம் நிரம்பாது. இவை அனைத்தும் எதோடைய குற்றம்? பாலுடைய குற்றமா? இல்லை, அது களத்தின் குற்றம். இங்க பால் சொரியிற பாலை, இடைவிடாது சொரியிற பாலை எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு ஒப்பிடுகிறார்கள். இன்னார் இணையார்னு பார்க்காம பாலை, அதாவது தன்னோட அருளை நிர்ஹேதுகமா இடைவிடாமல் எந்த தோஷமும் இன்றி எந்த பாரபட்சமும் இன்றி எம்பெருமான் அனைவருக்கும் கொடுக்குறான். எப்படி? வள்ளல் பெரும்பசுக்களை போல மாற்றாதே பால் சொரியான். ஒருவனுக்கு அவனோட அனுகிரகம் கிடைக்கலன்னா அது அவனுடைய தோஷமே அன்றி எம்பெருமானுடைய தோஷம் இல்லை. எப்படி? ஒரு பெரிய ஆலவிருஷம் தன்னை அண்டி வந்தவாளுக்கு நிழல் கொடுக்கும். ஆனா அந்த ஆலமரத்துக்கு கீழே அண்டி வந்தாதான் நிழல் கொடுக்கும். எங்கேயோ போய் நின்று இருந்தா எப்படி நிழல் கொடுக்கும்? நிழல் கொடுக்க முடியாது. இதைத்தான் ஸ்ரீராமாயணத்தில் தார சொல்ற வாலிட்ட, நிவாச விருக்ஷ சாதுனாம். ராமன் நிழல் கொடுக்கும் மரமாய் இருக்கிறான் அப்படின்னு வாலிகிட்ட சொல்றான்.
உடனே வாலி கேட்குறான், நிழல் கொடுக்கும் மரம்னு சொன்னியே, அப்போ அவன் ஏன் எனக்கு நிழல் கொடுக்கல? அதற்கு அவ சொல்றா, ஒதுங்குவோம் என்பார்க்கே நிழல் கொடுப்பான். நீ அவனிடம் ஒதுங்கவே இல்லையே வாலி அப்படின்னு சொன்னாலாம். அதனால எம்பெருமானுடைய கட்டாட்சம்ங்கிறது ஒரு பெரிய ஆல விருட்சம் போல, அனைவருக்கும் பொது. சரி, இந்த வள்ளல் தன்மை, வள்ளல் பெரும் பசுக்கள் சொன்னோம் இல்லையா? இந்த வள்ளல் தன்மை எப்படி அப்படின்னா, கலங்களை வெக்காட்டா கூட பாலை சொரியும். கலங்கள் வச்சாதான் பால் சொரியும்னு இல்லை, கலங்களை வெக்காட்டா கூட சொரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்? அதுக்கு முளைக்கெடுப்பு. அந்த முளைக்கெடுப்புனால பாலை சொரிஞ்சுட்டே இருக்கும், விடாது சொரியும். அப்போ எம்பெருமானும் ரட்சித்தால் அல்ல தரியான், அதனாலே மாற்றாதே ரட்சித்துக் கொண்டிருப்பான். அவனுடைய தொழிலே ரட்சணம் தான், ஆசிரித ரட்சணம் தான் அவன் தொழில். சரி, இப்போ இந்த பசு இருக்கு, ஒரு பசு இருக்கு, தாய் பசு. அந்த பசுவையே நம்பின்னு இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்குட்டி. இப்போ பால் சொரிஞ்சுன்னு தான் இருக்கு பசு. ஆனா அந்த கண்ணுக்குட்டி தன்னோட பசியை போக்கிக்கணும்னா என்ன பண்ணும்? அந்த மடியை போய் முட்டி தான் பாலை குடிக்கும் இல்லையா? அதுபோல அனன்ய பிரயோஜனர்களான நாம் அவனுடைய அருளை அர்த்தித்தே பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அர்த்தித்தல் உபாயமாகாதோ? அப்படித்தானே நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கா. என்னில் ஆகாது என்கிறார்கள். எப்பவும் கேட்டே பெற வேணுமோ, நித்தியம் பெற வேணுமோ? இது வியாக்கியானத்துல கொடுத்துருக்கா. எனில் முக்தனானாலும் வேணும். பரமபதத்துல கூட புருஷார்த்தமான கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேண்டும் என்கிறார்கள். இதைத்தான் பிள்ளை லோகாச்சாரியரும் கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேண்டும்னு சொல்றார். அதனால்தான் தேவப்பெருமாளுக்கு அத்திதாத்த பரிதான தீட்சிதன்னு திருநாமம். அத்திதாத்தனா பிரார்த்திக்கப்பட்ட பொருள், பரிதானனா கொடுக்க, தீட்சிதன் சங்கல்பித்திற்கொண்டிருப்பவன். எம்பெருமானுடைய ரட்சணமே எப்படின்னா, ஆச்சாரியர்களுடைய ரட்சணத்தை சொல்லவும் வேண்டுமோ? ஆற்றப்படைத்தான் என்பது நம் ஆச்சாரிய சமிருத்தியை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆச்சாரிய சிஷ்யர்களை விகுதியாக கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது இந்த ஆற்றப்படைத்தான் சொல். இந்த ஆற்றப்படைத்தான நம் பிரபன்னஜன கூடஸ்தராக, அதாவது சுவாமி நம்மாழ்வாராக எடுத்துக்கொண்டால், ஆற்றப்படைத்தான் மகனே என்று அவருடைய மகன் ஸ்தானத்தில் சுவாமி எம்பெருமானாரை சொல்லலாம். இதே ஆற்றப்படைத்தான சுவாமி எம்பெருமானாராக கொண்டார், அவருடைய திருமகனார் ஸ்தானத்தில் சுவாமி மணவாள மௌனிகள், அவருடைய அபராவதாரமான சுவாமி மணவாள மௌனிகளை சொல்லலாம். இதே ஆற்றப்படைத்தான சாட்சாத் மணவாள மாமுனிகளாக எடுத்துக்கொண்டால், அவருடைய மகனான சுவாமி நம்பெருமாள், என்ன ஆச்சாரிய பரம்பரையா வச்சுருக்கோம், அதனால சுவாமி நம்பெருமாள், அவர் வேற யாரும் இல்லை, சாட்சாத் கண்ண நம்பெருமானே அப்படியும் கொள்ளலாம். ஆற்றப்படைத்தான் அதாவது மிகுதியான அளவிட முடியாத ஆச்சாரிய சிஷ்ய சமிருத்தியை கொண்ட பரம்பரை நம் பரம்பரை, நம் குரு பரம்பரை, நம் ஆச்சாரிய பரம்பரை. வள்ளல் பெரும் பசுக்கள் சதாச்சாரியர்கள், ஏற்ற கலங்கள் சத் சிஷ்யர்கள், ஏற்றக சத் கலங்கள் சிஷ்யர்கள். எதிர்பொங்கி மீதளிப்பன்றது இங்க அந்த அருளோட வேகத்தை உணர்த்துறது. எவ்வளவு வேகமா அருள் சொரியறது, அந்த சத் சிஷ்யர்கள் எடுத்துக்க 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 அது எதிர்பொங்கி மீதளிக்கிறது. இந்த வள்ளல் பெரும் பசுக்கள், அதாவது இந்த ஆச்சாரிய பெருமக்கள், வள்ளல் பெரும் பசுக்களான இந்த ஆச்சாரிய பெருமக்கள், அவர்கள் இந்த அருளை, அவர்கள் கட்டாட்சத்தை பொழியவில்லைன்னா அவளுக்கு அது சொரூபகாணி, முளைக்கடுப்பு. இந்த சத் சிஷ்யனானவன் அந்த அருளை பெறவில்லை என்றால் அவனுக்கு சொரூபகாணி.
அதாவது இப்படிப்பட்ட இடைவிடாது வரக்கூடிய அருளை வாங்கக்கூடிய சத்பாத்திரங்களாக இருக்கக்கூடிய சத் சிஷ்யர்கள், அவர்கள் அந்த ஆச்சாரியரிடத்தை வாங்கின ஞானம் எப்படி இருக்குன்னா எதிர் பொங்கி மீதளிக்கிறது. அப்படியே அந்த ஞானத்தை எடுத்து அப்படியே அவ சிஷ்யர்களுக்கு மேல 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 பிரகாசமா சொல்லிட்டு போற. இப்படிப்பட்ட பாலை வாங்கக்கூடிய பாத்திரங்கள் அது பொங்கி வழியும்படியாக இடைவிடாமல் பாலை சொரிந்து கொண்டிருக்கிற வள்ளல் தன்மையுள்ள பெரிய பசு கூட்டங்களை நிறைய பெற்ற ஆற்றப்படைத்தான் நம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர். அதனால ஒன்றும் நாம் நித்திய அனுசந்தானத்திலே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்னு சொல்றோம். சரி, பாசுரத்துக்கு வரலாம். இங்கு ஆற்றப்படைத்தான் மகனே என்று சொல்லி கோ சமிருத்தியை சொல்லி ஆற்றப்படைத்தான் மகனேன்னு சொல்லி கண்ணன் எம்பெருமான எழுப்புகிறார்கள். உடனே இந்த சமிருத்தி அனைவருக்கும் தானே இருக்கு, அனைத்து கோபாலர்களுக்கும் அந்த ஊர்ல உண்டன்று அப்படின்னு கண்ணன் எழுந்துக்கல, விழியான்னு இருக்கிறான். உடனே ஓ ஆற்றப்படைத்தான்னு சொன்னோம், அந்த ஆற்றப்படைத்தவன் நந்தகோபன்னு சொல்லி நந்தகோபன் மகனேன்னு சொல்லியிருந்தா அது உன்னை சொல்லியிருக்கும்னு எழுந்துருப்ப. இப்போ ஆற்றப்படைத்தான்னு சொன்ன உடனே தானே இந்த சமிருத்தி அனைவருக்கும் இருக்குன்னு சொல்ற. சரி, அப்போ உனக்கு உண்டான விசேஷமான குணங்களை சொல்லிட்டா அது உன்னை குறிக்கிறதுன்னு ஆகும் இல்லையோ. அதனால அவனுக்குண்டான விசேஷ குணங்களை சொல்லி அவனை எழுப்புற. முதல்ல ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய்ன்னு சொல்றார். 3 விதமான அவனுக்கே உண்டான விசேஷ குணங்களை சொல்லி எழுப்புகிறார்கள். ஊற்றமுடையாய், ஊற்றமுடையாய்னா உறுதி உடையவனே, அவனை திருடப்பிரமாண சித்தன் வேதம் சொல்றது. திருடப்பிரமாண சித்தன். அதனாலதானே உய உலகு பதிகத்துல நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளேன்னு யசோத பிராட்டி சீராட்டுற மாதிரி அமைச்சிருக்கார் பாசுரத்தை. சரி, இவன் எதில் ஊற்றமுடையவன்? அடியார்களை ரட்சிப்பதில் ஊற்றமுடையவன். இது எம்பெருமானுக்கே உண்டான பிரத்யேக குணம். அதுதான் அவனுக்கு தொழிலே. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை உதாகரிக்கிறார்கள். கடற்கரையில சக்கரவர்த்தி திருமகன் வானர சேனைகளோடு இருக்கார். அப்போ ஆகாச மார்க்கமா விபீஷன் சரணாகதி பண்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. உடனே அந்த வானர சைன்யங்கள் எல்லாம் சுக்ரீவன் முதற்கொண்டு அத்தனை பேரும் அவனை ஏத்துக்க கூடாது. அவன் ராவணனோட தம்பி, அவன் கட்டாயமா கெட்டவனை தான் இருப்பான், அவனை ஏத்துக்க கூடாது. உடனே எம்பெருமான் அனுமான பார்க்கிறார், திருவடியை பார்க்கிறார். அவர் சொல்றார், இவன் ரொம்ப நல்லவன். நான் அங்கே போயிருக்கும்போது, லங்கைக்கு போயிருக்கும்போது அவனை பார்த்துருக்கேன். அவன் நிறைய நல்ல விஷயங்களை ராவணனுக்கு எடுத்துரைத்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மாச்சான் மனைவி சீதை, அவளை போய் சக்கரவர்த்தி திருமணத்தை ஒப்படைச்சிடணும், நீ செய்யறது நியாயம் இல்லை, அதர்மமான காரியம், இப்படியெல்லாம் அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி திருமணத்தை சொல்கிறார். சக்கரவர்த்தி திருமணனுக்கு ரொம்ப மனசு வேதனை. ஏப்பா, அவன் நல்லவனோ கெட்டவனோ என்ன சரணம்னு பத்தினவனை நான் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். அவன் நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருக்கான், ஏத்துக்கோன்னு அனுமான் சொல்றார். அவன் கெட்டவன் ஏத்துக்காதேன்னு வானரங்கள் சொல்றது. அப்போ எம்பெருமான் சொல்றான், ராவணனே வந்தாலும் நான் ஏற்பேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம். மித்ரன்னு பொய் சொல்லிட்டு வந்தா கூட தன்னை சரணம்னு பற்றினவனை ரட்சிக்க வேண்டும்ன்ற உறுதி கொண்டவன் எம்பெருமான். சகிருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் பிரதம் மமா. சக்கரவர்த்தி திருமகனுடைய சர்ம ஸ்லோகம். ஒரு முறை சரணம்னு ஒருத்தன்
என்னை ஆசிரியச்சிட்டானால் அவனை அனைத்து உயிர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து உயிர்களிடமிருந்தும் அபயம் தருவதை தானே அவன் விரதமாக கொண்டுள்ளான். ஊற்றமுடையாய். அடுத்தது பெரியாய் அப்பிராப்பிய மனசா சகா, எவனாலும் அறியப்படாதவன் அப்படின்னு அவனை வேதம் சொல்றது. எவன் அவனையே எம்பெருமானை அறிந்துட்டேன்னு சொல்றானோ அவன் அறியவே இல்லை. எவன் எம்பெருமானை அறியவே இல்லைன்றானோ அவன் அறிஞ்சிடுறான். நம்மாழ்வாரும் மனநக மலமர மிகுநரை இளனே, மிகுநரை இளனே, இவனை விட்ட மிகுதியான ஒருத்தர் கிடையாது அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்றார். அவன் எவ்வளவு பெரியவன்னா உபனிஷத் சொல்றது, எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி சஹ பூமா. இங்கே பூமானா பூமி இல்லை, பூனா பஹு, பஹுமா. யாரொருவர் மிக 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 பெரியவனோ அவனை காட்டிலும் வேறொரு பெரியவன் இல்லாதவனோ அவனே பூமா. அதாவது யார கண்ணால பார்க்கும்போது வேற எதுவுமே தென்படுறது இல்லையோ, கண்ணால பார்த்தா அவன் மட்டும்தான் தென்படுறான். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. யார் விஷயத்தை கேட்கும் போது வேற விஷயம் கேட்கப்படுவதில்லையோ, கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பறோம். யாரொருவரை நினைக்கும் போது வேறு ஒன்றும் நினைக்க முடியாதோ, எப்பொழுது நாள் திங்கள் ஆண்டு ஊழிதரும் அப்பொழுதுக்கப்பொழுது என் ஆறா அமுதமாய் ஆறா அமுதே அடியேனுடனும் நின்பால் அன்பாயே. கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரும். இப்படி இருக்கக்கூடியவன் எவனோ அவனே பூமா, பெரியாய். அடுத்தது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இந்த உலகத்திலே தோன்றும் போது சுடர் விடுபவனே. பெரியாய்னு சொன்னோம், உற்றமுடையாய்னு சொன்னோம். இவ்வளவு பெரியவனாக யாராலுமே அறியப்பட முடியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு ஒரு மனுஷனாக, மிருகமாக, நம்மோடு சஜாதியனாக தன்னுடைய இச்சையினால், ஆசையினால் நம்மை ரட்சிப்பதற்காக ஆசிரித வாத்சல்யனாக அவதரித்து கலந்து பரிமாறுகிறானே, அவன் தோன்றத் தோன்ற சுடர் விடுகிறான். அதாவது பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கான், அங்க அவனோட குணங்கள்லாம் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னா குறை உள்ளவர்களே அங்க கிடையாது. அவனோட வள்ளல் தன்மையை எங்க காமிக்க முடியும்? யாராவது ஒரு ஏழை இருக்கான், கஷ்டப்படுறவன் இருக்கான்னா அவனோட வள்ளல் தன்மையை காமிக்க முடியும். அவனோட வாத்சல்யத்தை எங்க காமிக்க முடியும்? சௌசீல்யத்தை எங்க காமிக்க முடியும்? ஆகையாலே அவனுடைய வள்ளல் தன்மையும் வாத்சல்யமும் சௌசீல்யமும் சௌலபியங்களும் பிரகாசிக்கக்கூடிய இடம், சுடர் விட்டு ஒளிரக்கூடிய இடம் எதுனா இந்த உலகம்தான். எப்படி ஒரு விளக்கு இருக்கு, இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கும் ஒரு அறை இருக்கு, அந்த அறை ஃபுல்லா பிரகாசமா லைட் எல்லாம் போட்டிருக்கு. அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு விளக்க வச்சா அந்த விளக்கு பிரகாசிக்குமோ? அதே ஒரு இருட்டான ஒரு அறை இருக்கு, அந்த இடத்துல ஒரு விளக்க வச்சா அந்த அறையே பிரகாசிக்கும். அது மாதிரி இருள் தரமா ஞானம் இங்க வந்து பிறந்தாதான் அவனுடைய தேஜஸானது பிரகாசிக்கிறது. எவன் அவதரிக்க அவதரிக்க தேஜஸ் உடையவனோ அவனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். தூது போனவன் ஏற்றத்தை எப்படி சொல்றது? துரியோதனாதிகள் இருந்தாதான் சொல்ல முடியும். அதனால்தான் அவன் ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சுடர். இது ஆசிரித்த பாரதந்திரியத்தால் வந்த ஔஜ்வல்யம்.
பத்துடைய அடியவர்க்கு எளியவன். இரண்யனை அழித்து பிரகலாதனை ரட்சித்த பரஞ்சுடர். இப்படியெல்லாம் தோன்ற தோன்ற சுடர் விடுகிறான். நம்ம எவ்வளவோ தவறுகள்லாம் பண்றோம். அது அத்தனையும் அவன் மன்னிக்கிறான். அப்பதான் அவனோட பொறுமை பிரகாசப்படுறது. அவன் நம் மீது அன்பு காமிக்கிறான். அவனோட வாத்சல்யமானது பிரகாசப்படுறது. குற்றம் செய்யும் நம்ம மேல கருணை காமிக்கிறான். அவனோட கிருபை பிரகாசிக்கிறது இல்லையா? சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானக என்று அவன் பிறக்க 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 பெருமை அடைகிறான். தோற்றமாய் நின்ற சுடரே, துயில் எழாய். அவனுடைய பெருமைகள்லாம் சொன்னான். இதெல்லாம் உனக்கே உண்டான பிரத்யேக குணங்கள் தானேப்பா. அப்போ இப்போ உன்னை எழுப்பினோன்னு தெரிஞ்சுதா? துயிலெழாய். இப்போ நீ எழுந்திருக்கலைன்னா என்ன ஆகும்? உன்னுடைய இந்த குணங்கள்லாம் சொன்னோம் பத்தியா, நீ பிறந்து படைத்த குணங்கள், அதாவது நீ அவதாரத்திலே காட்டின குணங்கள் எல்லாம் வீணா போயிடும். ஆகையால் துயிலெழாய். இப்படி அவனுக்குனே உண்டான குணங்கள் உற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று சொல்லி ஆற்றப்படைத்தான் மகனான உன்னையே துயில் எழுப்பினோம். இப்ப தெரிஞ்சதோ இல்லையோ, உன்னைத்தான் எழுப்பியிருக்கோம். துயிலெழாய் அப்படின்னு சொல்றார். எம்பெருமான் கண் விழிக்கல. ஏன் அப்படின்னா, இவ சொரூப சிக்ஷை பண்ணிட்டே வர ஆண்டாள் அதை உள்ள இருந்து நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கான். அவனோ உறங்குவான் போல் யோகம் செய்யும் பெருமாள் தானே. அதனால அவன் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் உள்ள இருந்துட்டு. இவ பேசுற பேச்சு, இவாளுடைய செயல்கள் எல்லாம் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆனால் ஆனந்தமா இன்னும் நிறைய கொடுக்கட்டுமே ஆண்டாள் அனுபவிச்சுட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றா, நாங்கள் வந்த காரியம் அறிந்தால் எம்பெருமானே நீ இப்படி உறங்கி கிடக்க மாட்டாய் அப்படின்னு வந்த காரியம் என்னன்னு சொல்ற. மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். மாற்றார்னா விரோதிகள். உன்னுடைய விரோதிகள்லாம் உன்னுடைய வலிமைக்கு தோற்று வேறு புகலிடமில்லாமல் உன்னையே வந்து சரணம்னு பற்றினது போலேன்னு இந்த இடத்துல காகாசுர விருத்தாந்தத்தை சொல்ற. காகாசுரன் நம் இது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விருத்தாந்தம் தான். காகாசுரன் பிராட்டியின் இடத்திலே அபச்சாரப்பட்டான். பட்டு எம்பெருமானுக்கு எதிர் நின்றுட்டான். அவன் என்ன பண்ணினான்? எம்பெருமானுக்கு கோவம் வந்துடுச்சு. பிராட்டி துன்புறுத்தின உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் விட்டான். அது அவனை துரத்தி அடிக்கிறது. சுத்தி 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 போனான். ஒவ்வொருத்தரையா காப்பாற்ற சொன்னா யாராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில தோத்து போயிட்டான் எம்பெருமான்ட்டு. நேரம் அவருடைய திருவடியிலே வந்து விழுந்தான். எங்கு போனாலும் கதி இல்லை. உன் வாசற்கண், உன் திருவடிகளில் வேறு புகழ் இல்லாமல் வந்து நின்றது போலே. எத்திசையும் உழன்றோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அவன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். உன்னுடைய விரோதிகள்லாம் உன் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் தோற்று வந்தார்கள். ஆனால் நாங்கள் உன் குணத்துக்கு தோற்று வந்தோம். வந்து என்ன பண்ணோம்? உனக்கு பல்லாண்டு பாட வந்தோம். இந்த இடத்துல வந்துங்கிற இடத்துல என்ன சொல்றான்னா, ஆழ்பாழ்த்து உழிதருவாய். நமக்கு ஆட்படுபவன் யாரேனும் கிடைக்குமோன்னு ஏங்கின்னு இருக்க நீ. யாரா ஒருத்தன் எனக்கு கிடைக்க மாட்டானா ஏங்கின்னு இருக்க. வசுதேவ சர்வமதி சமஹாத்மாசு துர்லபகான்னு வருத்தப்பட்டவன் நீதானே. நீ வந்து எங்க கிட்ட மங்களாசாசனத்தை பெற்றுக்கொள்ளணும். நாங்க ரெடியா காத்துட்டு இருக்கோம் உனக்கு மங்களாசாசனம் பண்ண. ஆனா நாங்க வந்தும் நீ படுத்துட்டு இருக்கியே. உகவாதார் வீரத்துக்கு தோற்று வந்தார்கள். உகந்த நாங்கள் உன் நீர்மைக்கல்லவா தோற்று வந்தோம். வந்து என்ன பண்ணோம்? உனக்கு மங்களாசாசனம் செய்ய வந்தோம். உன்னை போற்ற வந்தோம். போற்றி என்ன வந்தோம்? போற்றி புகழவும் வந்தோம். புகழ்ந்து என்ன பண்ண போறேள்? என்ன பண்ண போறோமா? நீ விரும்பும் கைங்கரியத்தை பெற்று போக வந்தோம் என்று கூறி அந்த உள்ளுக்குள்ள உறங்கின்னு இருக்கானே, உறங்கல, உறங்குவான் போல் யோகு செய்து கொண்டிருக்கும் எம்பெருமானின்
உள்ள கிடக்கையை உணர்ந்து அவனை எழுப்பி உணர்த்துகிறார்கள். அதாவது இந்த ஏற்றக்கலங்கள் பாசுரத்துல என்ன சொல்றோம்னா, தானாக சுரக்கும் பாலை ஏற்றுக்கொள்ள இட்ட பாத்திரங்கள் எல்லாம் எதிர்பொங்கி மேலே 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 வழியும்படியாக இடைவிடாமல் பாலை சுரக்கக்கூடிய வன்மையுடைய பெரிய பசுக்கூட்டங்களை விசேஷமான உடையவரான ஆற்றப்படைத்தான் மகனே திருப்பள்ளி உணர வேண்டும்னு சொல்றார். உடனே அதற்கு அவர் இசையலை. அதை கண்டு அவருடைய குணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த ஆற்றப்படைத்தான் மகனேன்னு சொன்னது உன்னதாம்பா அப்படின்னு சொல்லி, திண்மையுடையவனே, வேதத்தால கூட உன்னை முழுக்க அறிய முடியாது, அப்பேற்பட்ட பெருமையுடையவனே, இந்த உலகத்துல சகல சேதனருக்கும் சேத்தனரை ரட்சிக்கணும்னு அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தினால் தேஜஸ் பெற்றவனே, உன்னை துதித்து உனக்கு மங்களாசாசனம் செய்து உன்னிடம் கைங்கரியத்தை பெற்று போக வந்திருக்கும் எங்களை நீ குளிர கடாட்சிக்க வேண்டும், திருக்கண் மலர்ந்து அருள வேண்டும்னு எம்பெருமானிடத்திலே நப்பினை பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு ஆண்டாள் உணர்த்தராள். கெஞ்சல அத்தியாபயந்தி அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் அவர்களை திருக்கண்களாலே குளிர கடாட்சிக்க தயாரானான். 5 குடிக்கு ஒரு சந்ததியான மங்களாசாசனத்தில் பெரியாழ்வாரையும் மிஞ்சினவள். அப்படிப்பட்ட ஆண்டாள் இன்று வரை இல்லை இல்லை என்றுமே காலம் உள்ளவரை அந்த ரங்கநாதனின் அருகிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அர்ச்சாரூபியாக எழுந்தருளியிருந்து தன் மங்களாசாசன பலத்தால் அவனை நித்தியம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி இந்த மங்களாசாசனத்தில் பெரியாழ்வாரை மிஞ்சினவள் ஆண்டாள். 5 குடிக்குறி சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளால். 5 குடிக்கு ஒரு சந்ததினா அஞ்சக்கூடிய குடி மங்களாசாசன குடி, அந்த குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாள். ஏன்னா இன்னமும் நித்தியமா மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கே எம்பெருமானை ரட்சிச்சுட்டு இருக்கா. ஆண்டாளை காட்டிலும் மங்களாசாசனத்தில் அவளையும் மிஞ்சியவர் ஒருத்தருக்கார். அவர் யாருன்னா, அவர்தான் மங்களாசாசனத்தின் உச்சக்கட்டமான பகவத் பிரசாத ஞான பரம்பரையிலே வந்த சுவாமி மணவாள மாமுனிகள். அவர் இல்லாமல் நம் சம்பிரதாயமே இல்லை, மங்களாசாசனமே இல்லை. ஆண்டாளைப் போல அவள் காட்டிய வழியிலே இன்று வரை எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டு அத்திரைவே ஸ்ரீரங்க சுகமாசுவ என்று அவன் நியமனப்படியே அங்கேயே எழுந்தருளி இருந்து கொண்டு அவனை ரட்சித்து வருகிறார். அதனால இந்த 21வது பாசுரம் ஏற்றக்கலங்கள் பாசுரம் அவருக்கு ஏற்ற பாசுரம், அவர் ஏற்றத்தை சொல்லும் பாசுரம். அதனால் அதையும் அனுபவிக்க வேண்டும். ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. சத் சிஷ்யர்கள், ஏற்றக்கலங்கள் என்றால் சத் சிஷ்யர்கள். எதிர்பொங்கி மீதளிப்ப என்றால் அந்த சத் சிஷ்யர்களுடைய ஞானமானது பொங்கி வழியும்படியாக மாற்றாதேனா முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து அப்படியே உபதேசிக்கும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். வள்ளல் பெரும்பசுக்களான அஷ்டதிக்கஜங்களான ஆச்சாரிய பெருமக்களை கொண்டிருக்கக்கூடிய ஆற்றப்படைத்தான் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னா மணவாள மாமுனியே, மகானே, மகனே, மாமுனியே, அவரே மாமுனி தானே, மகாமுனி தானே, மாமுனியே. இந்த இடத்துல ஆற்றப்படைத்தான் சுவாமி மணவாள மாமுனிகள். ஊற்றமுடையாய், எதில் இவர் ஊற்றமுடையாய், எதில் உறுதி உடையவர் அப்படின்னா மங்களாசாசனத்தில் ஊற்றமுடையாய், எம்பெருமானை ரட்சிப்பதில் ஊற்றமுடையாய். மங்களாசாசனத்தில் ஊற்றமுடையாய் எப்படி அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களையும் மங்களாசாசன பரர்களாக ஆக்கி எம்பெருமானிடம் சேர்ப்பிக்கும் ஊற்றமுடையாய். ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித்
அந்யன் நாஸ்தீதி நிச்சயாத் அங்கீகர்த்தும் இவ பிராப்தம் அகிஞ்சனம் இமம் ஜனம். பூர்வ தினச்சரியால தினச்சரியாம் இமாம் திவ்யாம் ரம்ய ஜாமாத்ரு யோகினக பக்தியா நித்யம் அனுத்தியாயன் பராப்னோதி பரமம் பதம். யாரொருவர் அழகிய மணவாள மாமுனியின் தினச்சரியையை பக்தியுடன் நித்தியமாக அனுசந்தித்து அனுஷ்டிக்கிறாரோ அவர்களுக்கு பரமம் பதமான கைங்கரியமானது கட்டாயமாக சித்திக்கும் அப்படின்னு எறும்பியப்பா சுவாமி சொல்றார். மண்ணுயிர்காளிங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். மணவாள மாமனுடைய பொன்னடியாம் செங்கமலத்தை நம் சிரத்தாலே தீண்டினால் மட்டுமே அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டுவான். அமானவன் கரத்தால் தீண்டினால் மட்டுமே நாம் பரமபதத்திற்கு செல்ல முடியும். நாம் பரமபதத்திற்கு சென்றால் மட்டுமே அங்கு எம்பெருமானுக்கு பிரியமான கைங்கரியத்தை பண்ண முடியும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அடுத்தது பெரியாய். பெரியாய்னா இவரை தவிர யாரை சொல்ல முடியும்? நம்பெருமாளுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பெரியாய். மங்களாசாசனத்தில் அனைத்து ஆச்சாரியர்களையும் விஞ்சி நிற்கும் பெரியாய். அதனாலன்றோ நம்பெருமாளே இவரை ஆச்சாரியனாக கரித்தார். அஷ்டதிக்கஜங்களான சிஷ்யர்கள் புடை சூழ்ந்த பெரியாய். எந்தை திருவாய்மொழிப்பிள்ளை இருணருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசின பெரியாய். தென்னரங்கர் சீரலுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உளப் பெற்றோம், முழுதும் நமக்கு அவை பொழுது போக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாமையிலா பெருமையும் பெற்ற பெரியாய். குற்றமுடையாய் பெரியாய். தோற்றமாய் நின்ற சுடரே. நம் சம்பிரதாயத்திலே விலக்ஷண ஆத்ம விசிஷ்ட பகவத் தத்துவம் என்பதுதான் குரு பரம்பரை. கேவல பகவத் தத்துவம் நமக்கு உத்தேசியம் அல்ல. விலக்ஷண ஆத்மாவான பெரிய பிராட்டியவரோடு கூடிய பகவத் தத்துவமே உத்தேசியம். இந்த பகவத் தத்துவமானது குறைந்து விலக்ஷண ஆத்ம தத்துவமானது மேலோங்கி நின்றது நம் சுவாமி மணவாள மாமன் எடுத்துதான். எம்பெருமானின் ஆச்சாரிய தத்துவமே மணவாள மாமனிகளாக பிரகாசித்தது. தோற்றமுடையாய் தோற்றமாய் நின்ற சுடரே. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். பெரியஜியரை ஆசிரித்த ஒவ்வொருவரும் எப்படி அவர் பெருமையை அறிந்து அவருக்கு தோற்று ஆசிரித்தார்கள் என்பதை யதீந்திர பிரவண பிரபாவத்திலே ரொம்ப விஸ்தாரமா அறியலாம். இப்படிப்பட்ட ஆச்சாரியன். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். ஆற்றாது உன் அடிபணியுமா போலே. நாங்கள் எதற்கு வந்தோம்? உன்னுடைய சுவாமியினுடைய ஞானத்துக்கும் அவருடைய அனுஷ்டானத்துக்கும் பக்திக்கும் தோற்று. அவர்கள் எப்படி குணத்துக்கு தோற்றார்கள், இதே போல் நாம் இவருடைய ஞான அனுஷ்டானத்துக்கு தோற்று அவருடைய பொன்னடியாம் செங்கமல போதுகளே நமக்கு பிராபகம் என்று அந்த பொன்னடியாம் செங்கமல போதுகளில் நித்திய கைங்கரியம் பண்ணுவதையே பிரயோஜனமாக பிரார்த்தித்து போற்றி புகழ்ந்து வந்தோம் என்று இப்படிப்பட்ட ஆச்சாரியரை மகனீயரை நாம் அனைவரும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அதுதான் நமக்கு பிறவி படைத்த பலன். நாம் பிறந்ததற்கு பலனே அதுதான். இந்த பாசுரத்திலே வியாக்கியானத்தை அனுசந்தித்தால்
விசேஷார்த்தங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கின்றன. இப்பொழுது நாம் ஒரு கலத்தில் இருக்கும் பாலை மட்டுமே அனுபவித்துள்ளோம். கொடுக்கப்பட்டுள்ள அவகாசத்தை மனதில் கொண்டு இதில் உள்ள குற்றம் குறைகளை பொறுத்தருளுமாறு பெரியோர்களை பிரார்த்தித்து கொண்டு நம் ஜிஎஸ் சுவாமிக்கு அவர் மாற்றாதே செய்து வரும் ஜிஎஸ் சுவாமிக்கும் அவர் மாற்றாதே செய்து வரும் கைங்கரியங்களுக்கும் பல்லாண்டு பாடி அந்த ஆண்டாள் நாச்சியார், சுவாமி மணவாள மாமுனிகள் நம் அனைவரையும் ஏற்ற கலங்களாக ஆக்கும்படி பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜனசுகிருத்பிஹி நிர்ஜித க்ரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. ஸ்ரீ அண்ணன் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.